நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த காணொளியில் உங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றேன். உலக தமிழர்கள் அனைவரும் இந்த நன்னாளில் சூரிய பகவானுக்கு மண்ணிலே விளைந்த பயிர்களை சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை 1 பொங்கல் திருநாளை உலக தமிழர்கள் கொண்டாடி வரும் இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய தூரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த காணொளியில் உங்களோட சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம ஜனவரி 1, 2025 அன்றைக்கு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி கேலண்டர் டிசைன் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ 2025 தமிழ் கேலண்டர் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் ஒரு அவசர கால சூழ்நிலையில் கொஞ்சம் வேகமாக அப்லோட் பண்ணப்பட்டது. ஸோ கொஞ்சம் பணிகள் அதுக்கு பின்னாடியும் அதில் கொஞ்சம் நிறைவடையாத பணிகள் இருந்தனால அந்த பணிகளையெல்லாம் நிறைவு செய்து அந்த கேலண்டரை நம்ம தயார் பண்ணி பிரிண்டிங் கொடுத்துருந்தோம். ஸோ பிரிண்டிங் கொஞ்சம் நமக்கு லேட்டாக தான் கிடச்சிது. ஸோ இருந்தாலும் நம்ம அந்த பொங்கல் அன்னைக்கு அதை மீண்டும் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அதை போடணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம பொருளால் அந்த கேலண்டரை நம்ம ரொம்ப நேர்த்தியாக டிசைன் பண்ணி தேவையான தகவல்கள் அந்த கேலண்டரில் கொடுக்கப்பட்டுள்ள தேவையான தகவல்கள் அனைத்தும் துல்லியமாக நம்ம கலெக்ட் செய்து அந்த கேலண்டரை ரொம்ப கலர்ஃபுல்லாக வடிவமைச்சிருக்கோம். இந்த தடவை கொஞ்சம் லேட்டாக கேலண்டர் டிசைன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கஸ்டமருக்கு நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்குறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுருச்சு. ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் அதனுடைய வகைகள் ஒரு 7-8 வகை கேலண்டர்களை நம்ம கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போது இந்த வருடத்தில் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இனி வரும் காலகட்டங்களில் அடுத்த வருடம் நம்ம இந்த மாதிரி வால் கேலண்டர்லேருந்து ஸோ டெய்லி கேலண்டர் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ மந்த்லி கேலண்டர், அப்புறம் டெஸ்க்கு கேலண்டர், அப்புறம் பாக்கெட் கேலண்டர், அப்புறம் கொஞ்சம் கஸ்டமருக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக என்னென்ன வகையில் கேலண்டர் தயார் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த வகையெல்லாம் நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி மார்க்கெட்டில் இன்றைக்கி என்னென்ன வடிவங்கள் இருக்குதோ அந்த வடிவங்கள் அனைத்தும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது தமிழ்லேயும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லா மொழிகளையும் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மொழிகளில் நம்ம கேலண்டரை இனி வரும் காலங்களில் அடுத்த வருடத்தில் நம்ம தயார் பண்ணி கொடுக்க இருக்கிறோம். அதுக்குண்டான டேட்டா பேஸெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி துல்லியமான தகவல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அடுத்த வருஷம் இந்த 6 மொழியிலையும் நம்ம கேலண்டர்களை தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ இந்த காணொளி மூலிமா இணைஞ்சிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு வழங்கும்படி மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்டுக்கிறேன். அதே போல் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அத்துணை சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியின் வாயிலாக உங்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, அந்த கேலண்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை உங்களோட இன்றைக்கி நான் இதை நம்ம இது பண்ணிக்க போகிறோம்.
ஸோ நான் 2021 வந்து கேலண்டர் டிசைன் பண்ணேன். அது வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் ஆன மாதிரி எனக்கு திருப்தி இல்லை. ஸோ 2025ஆம் ஆண்டு பெரிய அளவில் பண்ணணும்ட்டு நம்ம எய்ம் பண்ணி பண்ணணும். அது ஒரு 98% பணிகள் நிறைவாக வந்து மன நிறைவை ஏற்படுத்தியிருக்கு. 2026ஆம் ஆண்டு 100% நிறைவு பெறும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ண நீங்கள் பார்க்கலாம். வைரோ பைண்டிங் பண்ணியிருக்கிறோம். பேக் டு பேக் வந்து பிரிண்ட்டு கொடுத்துருக்குறோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஒரு இது. ஸோ இந்த கேலண்டரில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கேலண்டரை வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுல எப்படி ஃபினிஷிங் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ நம்ம முருகப்பெருமானை வந்து ஃபைனல் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து முருகப்பெருமானோட அந்த சூலத்தையும் வேலையும் முருகப்பெருமானையும் முன்னிறுத்தி இந்த கேலண்டரை ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறேன். இங்கே நம்மளுடைய அட்ரஸ் இருக்குது. அதே போல் இங்கே நம்மளோட யூடியூப் சேனலோட இது இருக்குது. ஸோ இந்த பகுதியில் வந்து கஸ்டமருக்கு தேவையான விளம்பரங்களை வந்து நம்ம இங்கே கொடுத்து இந்த கஸ்டமர் கேலண்டரை வந்து நம்ம இதில் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு 4 இன்ச்சு கேப் போட்டிருக்கோம். நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 4 இன்ச்சு கேப் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து விளம்பரம் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பிராண்ட் லோகோ ப்ளஸ் உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்கள் கம்பெனியோட நேம் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேலண்டரில் இது ஜனவரி மந்த்து. ஸோ அதே போல் பிப்ரவரி. ஸோ ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இந்த கேலண்டர் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கலர்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 19க்கு 13 13க்கு 19ங்கிற சைஸில் வந்து இந்த வால் கேலண்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதனுடைய தனி சிறப்புகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இதை நான் உங்களுக்கு காட்டிட்டு இதனுடைய இதில் கொடுக்கப்பட்ட தனிச்சிறப்புகளை விளக்குறேன். ஸோ இந்த காணொலி எதுக்காக நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த காணொலியை கொஞ்சம் வேகமாக போயிருந்தாலும் இது கொஞ்சம் நிதானமாக நம்ம என்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து கேலண்டர் ரெடி பண்ணிட்டோம். நம்ம அடுத்த தடவை வந்து பெரிய அளவில் வந்து நம்ம கேலண்டரை வந்து கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் தயார்படுத்திட்டோம். ஸோ இதுதான் பாருங்கள். ஸோ இந்த கேலண்டரில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சந்திரனுடைய ஒவ்வொரு நாள் நகர்வுகளையும் வந்து இங்கே ஒரு சின்ன கட்டத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது பெரிய ஷீட்டில் வந்து நம்ம இந்த ஃபுல் ஷீட்டில் வந்து கொடுக்குறப்போ ஒவ்வொரு நாளும் சந்திரனுடைய நகர்வுகள் அதனுடைய கால அளவுகள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனை அடிப்படையாக வச்சு தான் இந்த நாட்காட்டி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திரனுடைய நகர்வுகளை மையமாக வச்சு இந்த நாட்காட்டி திதி நாட்காட்டி மையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தமிழ் திதி காலண்டர்னு கூட சொல்லலாம், நாட்காட்டின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த கேலண்டரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கேலண்டரில் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக இருக்கிறது வந்து ஆங்கில தேதி. இந்த ஆங்கில தேதி இங்கே கொடுத்துருக்குறோம், ஆங்கில மாதத்துக்கு உண்டானது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜனவரி தமிழில் வந்து ஜனவரி 2025 குரோதி வருடம் மார்கழி தை இந்த தகவல்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஆங்கிலத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் ஜனவரி 2005 அப்படின்னா டைட்டில் கொடுத்துருக்கோம். இதனுடைய இந்த கேலண்டரோட தனிச்சிறப்பை பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே மேலே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது ஒரு தகவல். ஸோ இந்த ஜனவரி மாதத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்ற எண்ணிக்கையை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். மொத்தம் 31 நாட்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த வருடத்துக்கு மொத்த நாட்கள் வந்து 365. இந்த 365லேருந்து இந்த 31 நாளை வந்து கழித்தது போக எஞ்சிய நாட்கள் எவ்வளோ அப்படின்றது நம்ம இங்கே ஒரு கணக்கீடு கொடுத்துருக்கோம். ஸோ
இது ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் மாதம் வரைக்கும். ஸோ உங்களுக்கு பின்னாடி பக்கம் காட்டுறேன். டிசம்பர் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். டிசம்பரில் வந்து 365க்கு 365 நாள் முடியுது. ஸோ 0 வருடங்கள் அந்த முடிவு முடியுது. ஸோ இந்த தகவல் வந்து இந்த கூடுதலாக இந்த கேலண்டரில் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை, இங்கே பௌர்ணமி மற்றும் அமாவாசை இங்கே நீங்கள் கவனிக்கலாம். பௌர்ணமி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் மற்றும் முடியும் நேரம் எத்தனாம் தேதி அப்படின்ற தகவல் இங்கே தனியாக கொடுத்துருக்கோம். அதுபோக இந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கு நம்மளுடைய சாஸ்திரங்களில். ஸோ அதுபடி வந்து நம்ம இங்கே அந்த பௌர்ணமிக்கு என்னென்ன பெயர்கள் அப்படின்ட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரியில் நேற்று வந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா பௌஷ் பூர்ணிமா அப்படின்ட்டு. ஸோ பெரிய நிலவு, அது வந்து திதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பெரிய நிலவுக்கான சாஸ்திரங்கள் என்னென்னு சொல்லுது அப்படின்றது அதுக்குண்டான விளக்கங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் தேடி படித்து பார்த்துக்கலாம். அதே போல் அமாவாசை இனி வரப்போகும் ஜனவரி 2025 ஜனவரி 28ஆம் தேதி அமாவாசை தொடங்குது. அது மாலை 7:36க்கு தொடங்குது. ஸோ அந்த அமாவாசைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மௌனி அமாவாசை அப்படின்ட்டு பேர். ஸோ ஒவ்வொரு அமாவாசை மற்றும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு என்னென்ன பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன நம்மளுடைய இந்து பாரம்பரியத்தில் அப்படின்ற அந்த பெயர்களும் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் தனியாக. அதனுடைய பௌர்ணமி மற்றும் அமாவாசை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் மற்றும் முடியும் நேரம் தனியாக வந்து நம்ம கட்டத்துருக்குறோம். மற்றபடி இந்த கட்டங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்தந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் மற்றும் முடியும் நேரம் வந்து இங்கே இருக்கும். 27 நட்சத்திரங்கள் மற்றும் அந்த திதிகள் ஆரம்பிக்கக்கூடிய நேரங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுபோல் ஆங்கில நாட்காட்டியில் என்னென்ன நாட்களில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இந்த ஒவ்வொரு நாட்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ 1ஆம் தேதியான ஆங்கில புத்தாண்டு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஆங்கில புத்தாண்டு இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம சிகப்பு நிறங்களை தனித்துவப்படுத்தி காமிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அரசு விடுமுறை நாட்களை காமிக்குது. இந்த சிகப்பு நிறங்களில் கொடுக்கப்பட்ட தேதிகள்லாம் வந்து நம்முடைய அரசு விடுமுறை நாட்களை வந்து குறிக்குது. அதே போல் இந்த தமிழ் தேதி இங்கே கொடுத்துருக்கோம். தமிழ் தேதி பார்த்திங்கன்னா வெறும் டேட் மட்டும் கொடுக்காம தமிழ் எண்களும் வந்து இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்மளுடைய தமிழ் வளர்ச்சிக்கான பாதைகளை நம்ம என்றைக்குமே வந்து அடைச்சிடக்கூடாது. தமிழ் எண்களை நம்ம மறந்துடக்கூடாது. தொடர்ந்து நம்மளுடைய தனித்துவத்தை நிலைநாட்டினோம்னா தான் நம்மளுடைய தமிழை வந்து எடுத்து கொண்டு போக முடியும். அதனால் தமிழும் இந்த கேலண்டரில் செய்யப்பட்டிருக்கு. போல் பார்த்திங்கன்னா ஹிஜ்ரா அப்படின்ட்டு கேலண்டர் இஸ்லாமிய திகதி கேலண்டரும் நம்ம இதில் அவங்களுக்கு உண்டான தேதிகளும் நம்ம இங்கே பச்சை நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆங்கில கேலண்டர், தமிழ் கேலண்டர் மற்றும் இஸ்லாமிய கேலண்டருக்கான தேதிகள் மூன்றும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இவைகள் வந்து இந்த கேலண்டரில் சிறப்பு அம்சங்கள். மீண்டும் வந்து வளர்பிறை தேதிகளில் முகூர்த்தங்களுக்கு நம்ம பச்சை கலரில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். அதே போல் தேய்பிறை முகூர்த்தங்களுக்கு நம்ம கருப்பு கலரில் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த முகூர்த்த நாள் சுப முகூர்த்த நாள் வந்து தேய்பிறையில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கருப்பு கலரில் நம்ம கொடுத்துருக்கோம். இதே வளர்பிறை முகூர்த்தத்தை வந்து நம்ம பச்சை கலரில் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கோம் இந்த கேலண்டர். இது ஒரு தனிச்சிறப்பு தான். இன்னும் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய பொதுவான பண்டிகை நாட்கள், இந்துக்கள் பண்டிகை நாட்கள், திருவிழாக்கள் அதெல்லாம் வந்து நம்ம இங்கே தனித்தனியாக வந்து எழுதியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு விழாக்களுக்கும் எந்த ஒரு பாரபட்சம் இன்றி, மத வேறுபாடின்றி அந்தந்த திருநாட்களை வந்து நம்ம இங்கே குறிப்பிட்டிருக்கோம். அவைகளுக்கு சிறப்பான படங்களும் வந்து நம்ம இந்த கேலண்டரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இதுக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகாதசி, சதுர்த்தி இதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறங்கள் வேறுபடுத்தி நம்ம காட்டியிருக்கோம். கீழே வந்து இந்த கூட்டல் குறி கொடுத்துருந்துச்சுன்னா, இந்த கூட்டல் குறி கொடுத்துருந்தது அப்படின்னா அது அடுத்த நாளை குறிக்குது. ஸோ அதை வந்து நம்ம கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் கவனிக்கலாம். இவைகள்லாம் சேர்ந்து நம்ம இந்த கேலண்டரை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். மீண்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் வந்து இங்கே மேலே இருக்கக்கூடிய எஞ்சிய கட்டங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலோடு சேர்த்து அடுத்த வருடங்கள்
அடுத்த வருடங்களில் இந்த கேலண்டரை முழுமைப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது நம்ம தயார் பண்ணது. ஸோ நம்ம சேனலில் வந்து உங்களுக்கான அந்த வியூவை காமிக்கிறோம். கஸ்டமருக்கு தேவையான கேலண்டர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு கேலண்டர் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இந்த லிங்க் இருக்குது. நம்மளுடைய சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பரு, இமெயில் இருக்குது. நீங்கள் அதை தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து ஒரு 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி வருங்க. ஸோ இன்னும் வந்து நம்ம கம்மியாக வந்து ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அடுத்த வருடங்களில் பெரிய அளவில் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக வந்து நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். டிஜிட்டலில் வந்து நம்ம கோனிகா மினால்டா பிரிண்டர்ஸில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ பர்ஃபெக்ட் கலரு. இதுக்கு யூஸ் பண்ண கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பென்டோன் கலர் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பென்டோன் கலர் வந்து தனித்துவமான கலர். பென்டோன் சாலிட் கலர்ஸ் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கலர் வந்து என்ன கொடுக்குறோமோ அந்த கலர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கலர்ஃபுல்லான இந்த வால் ஹேங்கிங் கேலண்டரை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இன்னும் டெஸ்க் கேலண்டர் இதுகளெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த டெஸ்க் கேலண்டருக்கு உண்டான இந்த ஸ்பைரல் வைரோ மெஷினெல்லாம் கொஞ்சம் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்மளுடைய சேனல் துருகிஜாலம். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தரும்படி இந்த காணொலி மூலிமா உங்களை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன். அந்த டுட்டோரியல்ஸ் முதல் டுட்டோரியலில் உங்களுக்கு நிறைவு செய்ய முடியாத சில பணிகளை எல்லாம் இந்த டுட்டோரியல் நான் நிறைவு செஞ்சுருக்கேன். ஸோ இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் வாலில், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம இதில் கொடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த இதில் கொடுத்து ஸோ இந்த கேலண்டரை உங்களுக்கும் சிறப்பு பண்ணி கொடுக்கலாம். கலர்ஃபுல்லான இந்த கேலண்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த டுட்டோரியலில் உங்களோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மோகன். வணக்கம்.